ஸோ ஜேக்கப் போட்டு இப்போ வரைக்கும் இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்டேட் ரிலேட்டடும் ஒரு சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேரன் கார்பன் இப்போ வரைக்கும் மேஜர் ரெஸ்லிங் டோர்னமெண்ட்டில் வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாரு, ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பட்டிஸ்டா இப்போ வரைக்கும் ஸோ ஹர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் மேஜர் அப்டேட்ஸ் நிறையவே வந்திருக்கு இந்த வீடியோவில். ஸோ குறிப்பாக வந்து ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுதுல, ஸோ அதுக்கப்புறம் மேஜர் சேஞ்சஸ் என்ன டபிள்யூவில் பார்ப்போம்ன்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் சோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொல்லார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே எல்லாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் மார்னிங்கே போட வேண்டியது, பட் இருந்தாலும் ஒரு சில டெக்னிக்கல் காரணமாக வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ரைட், விட்ருங்க. நம்ம வந்து அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்றலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ மண்டே நைட் ராலேருந்து ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுதுன்றது உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். நானே நம்ம சேனலில் அப்டேட்ஸ் நிறையாவே ஷேர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை சோஷியல் மீடியா வைஸ் நிறையாவே ட்ரெண்டிங் ஆகி இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் 2025லேருந்து பார்த்தீங்கன்னா ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ மொத்த நெட்வொர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட்வொர்க்கில் வந்து எல்லா சோர்ஸஸும் இருந்தனால ஸோ அவங்க வந்து மற்ற பிராண்டில் கொடுத்து நடத்திக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ஃபுல்லாக இப்போ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆனோன்னா மொத்த கண்டென்ட்டையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ப்ரைவேட் ஆயிடுச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கையில் ஒப்படைச்சனால ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுடைய நெட்வொர்க் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இனிமேல் வந்து நெட்ஃப்ளிக்ஸை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ முதல்லாம் வந்து டபிள்யூடபிள்யூ நெட்வொர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ இனிமேல் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கையில் தான் ஒப்படைச்சிட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் ராவில் என்ன நடக்க போகுதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரா வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஷோவாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஸோ ரொம்ப பல ஆண்டுகளாக வந்து ஸோ யுஎஸ்ஏ நெட்வொர்க்கும் சரி, ஃபாக்ஸ் கையில் இருக்கும்போது சரி, ஸோ ரா வந்து 3 hours வந்து ஸ்ட்ரீம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் எவர் ரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 2 hours வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதாக மாற்ற போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் மூவ் ஆனதுக்கப்புறம் ஸோ ப்ரீமியம் யூசர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆட் எதுவும் வராது. ஸோ நோ ஆடுன்ற ஆப்ஷன் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா 2 hours கண்டினியூஸாக வந்து டேப்பிங் லைவ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பிரேக்ஸ் எதுவும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா பிரேக் ரிலேட்டடும் அதுவும் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஆட் எதுவும் வராதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோ பிஜின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ குழந்தைங்க பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரா வந்து இனிமேல் இருக்காதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஈகர் கண்டென்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அடல்ட் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கலாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல்ட் கண்டென்ட்னும் போதே நம்ம எஜ்ஜி ரீட்டா செக்மெண்ட் தான் நிறையா பேருக்கு ஞாபகம் வரும். சரி ரைட், விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம நாளாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஸோ நோ லாங்கர் மண்டே நைட் இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே நைட்டாக நமக்கு டியூஸ்டே மார்னிங் இருக்காதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் டேட் கூட சேஞ்ச் ஆகலாம். திடீர்னு வந்து சண்டே ஸ்ட்ரீம் பண்ணலாம், மண்டே ஸ்ட்ரீம் பண்ணலாம், தேர்ஸ்டே கூட வரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராபபிளி இப்போ வரைக்கும் ரா வந்து 2 hours ஆகிற பட்சத்துக்கு ஸோ ஸ்மாக் டவுன் வந்து 3 hours ஷோவாக மாறும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டு போங்க guys. ஸோ ரெண்டாவது அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வாரம் ரா மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் ரெண்டுமே வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதோட 2 ப்ரிவியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சன் அவரோட ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டடாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரிலேட்டான அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்றுக்கு வந்து பாசிபிளான சம்மர்ஸ்லாம் மேட்சஸ் எல்லாம் வந்து டபிள்யூபிள்யூ லாக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் ப்ரீவியஸாக 1 day அந்த 2 days போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். ஸோ எல்லாமே வந்து கன்ஃபார்மாக சொல்லப்பட்ட வீடியோஸ் தான் நான் வந்து அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரூமர்ஸாக இருந்தால் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இது ரூமர்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே அப்டேட்ஸ் தான். ஸோ ப்ராபபிளி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சிருக்குல்ல. ஸோ அதோட ஆஃப் இயரில் ஒரு சில மேட்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ ஆஃப் இயரில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் நம்மளுடைய லூக் கேலஸ் காலன் ரசனுக்கான டேக் டீம் மேட்சும் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஆஃப் இயரில். இது மட்டும் இல்லாமல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிரான் ஸ்டோமனுக்கும் லுட்விக் கேசருக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து இப்போ வரைக்கும் ஆஃப் இயரில் நடந்திருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் இயரில் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபார்ட் வந்து டபிள்யூடபிள்யூ ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் ஆயிருந்தார்ல. ஸோ அது ரிலேட்டட் நம்மளுடைய பால் ஹெமனோட ரியாக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ ஸோ இது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய பால் ஹெமன் ஆல்ரெடி பேயறிஞ்சு போய் தான் இருந்திருப்பார்.
ஸோ என்ன கதைன்றது தெரில. ஸோ சோலோஸ்கா வேறு சொல்லியிருக்காரு, ஸோ ரோமன் ரைன்ஸ் திரும்ப வர மாட்டாருன்ற மாதிரி. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறமா தான் நமக்குலாம் ஹைப் வர ஆரம்பிக்குது. ஸோ ரோமன் ரைன்ஸ் வரணும்யா, வந்தே ஆகணும்யான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டு போங்க கைஸ். ஸோ ஸ்மாக் டவுன் முடிஞ்சில, ஸோ அந்த ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் ஸோ ஒரு சில பேக் ஸ்டேஜ் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் ஸ்டார்ஸ் நிறையா பேர் மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னென்ன கதைன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்டின் தியரி ரிலேட்டட் பார்த்துருவோம். ஸோ ஆஸ்டின் தியரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனை வந்து மிஸ் பண்ணியிருப்பார். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவருக்கு ஒரு சில இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனை வந்து நம்மளோட ஆஸ்டின் தியரி மிஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அவங்க சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, ஸோ இந்த ஸ்மாக் டவுனோட இன்டர்னல் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பிளட் லைனை ஆக்சுவலி ஃபியூச்சர் பண்ணவே இல்லையாமா. ஸோ எந்த ஒரு சைட்ஸ்லேயும் வந்து பிளட் லைனை மென்ஷன் பண்ணலைன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. பட் மொத்த ஷோவையும் ஹைலைட் பண்ணது பிளட் லைன் தான். பட் இருந்தாலும் இன்டர்னலாக பிளட் லைனும் சரி, கோடி ரோட்ஸே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த சைட்லேயும் வந்து ஃபியூச்சர் பண்ணலையாமா. பட் இருந்தாலும் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்டாகவும் வைக்கல, ஃபியூச்சரும் பண்ணல. அப்போ ஏன் இந்த டபிள்யூஇ இந்த மாதிரி பண்ணாங்கன்றது தெரியல. ஏன்னா ஃபியூச்சர் பண்ணியிருந்தாவாச்சும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து ஈகராக வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சரும் பண்ணல, இந்த மாதிரி சீக்ரெட்டாகவும் வைக்கலன்ற மாதிரி பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில NXT சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் இருந்திருக்காங்களாமா. அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ டபிள்யூஇ ஸ்பீட் அந்த ஷோவோடைய டேப்பிங்ஸ்னால வந்து ஒரு சில NXT ஸ்டார்ஸும் இருக்காங்கன்ற மாதிரி யாருன்றதை மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு சில NXT ஸ்டார்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டேருக்குமான அந்த கான்ட்ரவர்ஷியல் நடந்துச்சுல, ஸோ அந்த கேரேஜ் டோர் கிட்ட வந்து நடத்தியிருந்தாங்கல்ல. ஆக்சுவலி இதை டபிள்யூஇ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டடாக கொஞ்சம் சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்திருக்காங்களாமா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் வந்து டேப்பிங்ஸ்ன்னு சொல்ல வரல, டபிள்யூஇ இந்த செக்மெண்ட்டை வந்து இந்த ஸ்மாக் டவுனை ஹைலைட் பண்ணணுன்ற அளவுக்கு இந்த செக்மெண்ட் நல்லா இருக்கணுன்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் ரெஃபர் பண்ணியிருக்காராமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக எடுத்ததா, இதை நான் எப்படி சொல்லணுன்றது தெரில. இதை வந்து பயங்கர சீரியஸ்னஸோட இந்த சீன் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய கைலி பிராக்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் டபிள்யூஇயோட டிபார்ச்சராக எடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக வந்து டபிள்யூஇ சைட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனி இயர்ஸாக நான் டபிள்யூஇயில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் கிட்ட டபிள்யூஇ டெலிவிஷன்லேயே இருந்திருக்கு. அதாவது 2016 ஆரம்பித்த இந்த ஜேர்னி, அதாவது என்ன மைக்கேல் கோல் தான் இந்த கெரியருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். என்னோடய கெரியர் NXTயில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் மெயின் பேண்ட் வர வந்து, அதுவுமே வந்து ஹோஸ்ட் ஷோலேருந்து ஆரம்பித்து கிக் ஆஃப் ஷோ, அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டர்னு வந்து இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த ஜேர்னிலேருந்து விடை பெறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மாக் டவுனில் இருப்பேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பேரன் கார்பன் ரிலேட்டட் தான். ஸோ பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் ஆனார். ஸ்மாக் டவுனுக்கு டிராஃப்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி லைன் வந்து கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ கார்மலா ஹில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்ஸ்லாம் கடைசியாக பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ஆளே காணோம். ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிங் சைட் நியூஸ் இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி இது ரிங் சைட் நியூஸ் கொடுத்தாங்கன்றதை விட நான் அந்த சோர்ஸில் தேர்ந்து இந்த அப்டேட் கிடச்சிச்சு. இதை வந்து பேரன் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பா இன்டர்நேஷ்னல் IBJJF இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாராமா. ஆக்சுவலி இந்த ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஜிட்ஸு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாராமா. ஸோ அந்த மாஸ்டரிக்காக வந்து இந்த இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரியல் ஃபைட்டிங் G2Gist, அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங், ஜூடோ அந்த மாதிரி வரும். ஸோ MMA தான் எல்லாமே. ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வந்து நம்மளே பேரன் கார்பன் பண்ண போகிறாருன்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய கார்மலா ஹில்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ கார்மலா ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் முடிஞ்ச அந்த ஷோ டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் ப்ரெடேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்காராமா. ஸோ பின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த லெஜண்ட் கில்லர்ன்ற கிம்மிக்கை நான் வந்து ஸ்டீல் பண்ண போகிறேன்ற மாதிரி இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரேண்டி ஆர்டனை பின் பண்ணிட்டேன், நான் வந்து 14 டைம் சாம்பியனாகவே வந்து பின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து நானே வந்து என்னை லெஜண்ட் கில்லர்ன்ற மாதிரி காட்டிக்கிற போகிறேன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. கார்மலாயல்ஸ்க்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான், எப்போயுமே என் தலைவன் தான் லெஜண்ட் கில்லர், பார்த்துக்கோங்க. ஸோ மெயின் அப்டேட்ஸ்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ பட்டிஸ்டா வந்து ஹார்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன கதைன்றதையும் பார்ப்போம். ஸோ பட்டிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா
இப்போ வரைக்கும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட். ஆக்சுவலி எம்பிபி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெமரிஸ் காரணமாக வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஹர்ட் பிஸ்னஸோட அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டட் பட்டிஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பட்டிஸ்டா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, WWE லெஃப்ட் அ லாட் ஆஃப் மணி ஆன் த டேபிள் வித் த ஹர்ட் பிஸ்னஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதுக்கான மீனிங் என்னன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஹர்ட் பிஸ்னஸை வச்சே WWE நிறைய லாபம்லாம் பார்த்துட்டாங்க. பட் ஏன் வந்து இதை வந்து ரீயூனியன் பண்ணலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறேன். ரீயூனியன் பண்ணலன்றதை கேட்கல. இது ஹர்ட் பிஸ்னஸை வச்சு WWE நிறையாவே சம்பாரிச்சிட்டாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதை வச்சு நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களான்றதை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஹர்ட் பிஸ்னஸ்லாம் ரீயூனியன் பண்ணி மறுபடியும் ரால் அவுட்டாக நல்லாயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் கருத்து என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மெயின் அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ மெயின் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பிளட் லைன் ரிலேட்டட் தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜேக்கப் பாட்டுவோட ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் ஜேக்கப் பாட்டு இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் இதுக்கு முன்னாடி MLW ஃபார்மர் ஹெவி சாம்பியனாகவும் இருந்திருக்காருல. ஸோ அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இன்டர்நேஷனல் பேப்பர்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா அவரோட எங்கள் ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காராமா. ஸோ அவர் பேரில் நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரீசன் தான் வந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய அவருக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் எதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து டேட் ஃபியூச்சர் பண்ணுறதே பெருசு. ஏன்னா திடீர்னு அந்த கேஸ் ரிலேட்டட் எதுவும் வர சொன்னாங்கன்னா கஷ்டம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சோர்ஸஸ் கொடுத்தது வேறு யாருமே கிடையாது. ஸோ MLWவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் லீக் ரெஸ்லிங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொன்னிருக்காங்கன்றதை வந்து ஃபைட்ஃபுல் சிலைக்கு வந்து ரிப்போர்ட்டாகவே எழுதிட்டானுங்க. ஸோ ஃபைட்ஃபுல் சிலைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து WWE சைன் பண்ணது ரெசில்மேனியா முன்னாடியே சைன் பண்ணிட்டாரு. ஸோ ரெசில்மேனியா முன்னாடி சைன் பண்ணி ரெசில்மேனியாவுக்கு பேக் ஸ்டேஜில் இருந்து இப்போ தான் வந்து அவர் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அன்கிளியரில் தான் இருக்குது. பட் ஏதோ ஒரு விதத்தில் WWE இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ WWE இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் அவரை சைன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இவர் ஏதோ ஒரு விதத்தில் WWE இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் என்ன சொல்கிறீங்கன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் நிறையாவே அவர் நேமில் இருந்துச்சுன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் பேப்பர் அந்த விசா ரிலேட்டட் டிக்கெட்ஸ் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து இன்டர்நேஷ்னல் பேப்பர்ஸ்லாம் அவர் பண்ணுறது கஷ்டம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ரிலேட்டட் தான். ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது வேறு யாருமே கிடையாது. ஸோ ஜெரோ நியூஸ் தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெரோ நியூஸ் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டர்னை WWE கொடுத்துருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஏன் கேட்குறாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ WWE வேர்ல்டு ஃபேமஸ் இண்டோர் அரினால தான் நடத்துகிறாங்க. ஸோ MSG மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. நம்ம ப்ராபப்ளி வந்து மணி இன் த பேங்க் இல்லைனா மணி இன் த பேங்க் அப்புறமா வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை பார்க்கலாம்ன்ற மாதிரி பார்த்தோன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்டாக ரோமன் வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து புக் பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து WWE சைட்லேருந்து போய்கிட்டு இருக்காமா. நான் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமுக்கான லாக்டின் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் WWE லேட்டராக பிளான்ஸை சேஞ்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி நேற்று தான் சொன்னேன். ஆக்சுவலி நேற்று இந்த 3 மேட்சஸ் வந்து லாக்டவுன் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோ டேப் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி தான் இந்த நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நான் அதை அப்படியே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் லாக்டின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இதிலே ரெஃபர் பண்ணிட்டேன். லேட்டராக WWE மாற்றலான்றதை ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ஜெரோ நியூஸும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் WWE ப்ராபப்ளி ரோமன் வர்சஸ் சோலோ சிக்காவுக்கான மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு புக் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரோமனோட ரிட்டர்ன் ப்ராபப்ளி இன்னும் ஃபியூ வீக்ஸில் இருக்கும்ன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் மணி இன் த பேங்கில் இருக்கலாம். சப்போஸ் பிளட் லைன் மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் மணி இன் த பேங்கில் இருக்கலாம். இல்லைனா வந்து மணி இன் த பேங்க் முடிஞ்சு அப்கமிங்கில் வந்து ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்னோட ஒப்பீனியன் 2 தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் மேட்ச் இருந்துச்சுன்னா மணி இன் த பேங்கில் ரிட்டர்ன் ஆவார். இல்லைனா வந்து அப்கமிங் மணி இன் த பேங்க் முடிஞ்சு தான் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவார்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட அப்டேட்ஸ் முடியலை. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டுவோட ரிட்டர்ன் ரிலேட்டட் வந்து நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸோ ஜேக்கப் ஃபாட்டு ஃபோட்டோ போட்டு அந்த ஐ இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து இந்த நியூஸை வந்து பார்க்குறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட கசன் ஜில்லா ஃபாட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜில்லா ஃபாட்டோ என்ன
டேக் பண்ணியிருக்காருன்னா ஸோ ப்ரில்லியன்ட் சிம்பிள் போட்டு ஸோ கெத்துடா அந்த திமிருடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி ஷேர் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரிக்கிஷியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ரிக்கிஷி என்ன டிவேட் பண்ணியிருக்காருன்னா ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் இன் லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராபபிளி இப்போ ஜில்லா ஃபாட்டுவும் ரியாக்ட் பண்ணியிருக்காருல, ஸோ ப்ராபபிளி ஜில்லா ஃபாட்டுவும் ரிட்டர்ன் கொடுப்பாரான்றது தெரில. பட் இப்போ வரைக்கும் WWE சைட்லேருந்து இந்த கான்ட்ராக்ட்ஸ் எதுவும் சைன் பண்ணலை. ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் WWE சைட்லேருந்து காட்டலை. பட் ஒரு நியூஸ் இருக்குது, ஜில்லா ஃபாட்டு மேபி வந்தாலும் ஸோ ரோமன் ரெயின்ஸ் சைடு வந்து சப்போர்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ என்ன கதைன்றது தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ரிட்டர்னை பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதாங்க, என் தலைவன் வந்தால் தான் ஸோ ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்தால் தான் இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் ஃபில் ஆகும். ஏன்னா இப்போ வரைக்கும் ஜேக்கப் பட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாரு, டாமாட்டோங்கன்னு சொல்லிட்டானுங்க, சோலசிக்காவாக வந்துட்டாங்க. பால்யமன் பாவங்க தவிக்கிறாருங்க, பாவம் இறக்கமாக கேட்குறாரு சிஎம் பங்கு, என்னை கூட்டு போயிட்டு இவன் என் முன்னாடி என்னால் இருக்க முடியலன்ற மாதிரி. ஸோ இதுக்காக என் தலைவன் வரணும். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ப்ராபபிளி மணி இன் த பேங்க்கில் இருக்கலாம், இல்லைனா மணி இன் த பேங்க் முடிஞ்சு அப்கமிங் ஷோஸில் இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க.